ஈஸியாக டேஸ்டியாக ஒயிட் சிக்கன் பிரியாணி செஞ்சுருவோமா. பிரியாணி பாத்திரத்தில் பாதி எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அது சூடேறும் ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அதிலே பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா சாஃப்டாக வதக்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்குங்க. அதுக்கப்புறம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸை ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்குடைய தக்காளி பழமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தனியாத்தூள், கரம் மசாலா, பெருஞ்சீரகத்தூள், மிளகுத்தூள். இதில் காரம் வந்து பச்சை மிளகாவும் மிளகுத்தூள் காரம் தான், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சேர்த்து 10 நிமிஷம் குக் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்க முந்திரி பருப்பை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணி வச்சிருக்க தயிரும் சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். 1 கப் எடுத்துருக்கனால 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் குறைவா வேணா 1.25 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா 20 நிமிஷம் ஊற வச்சிருக்க அரிசி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துட்டு 20 நிமிஷம் தம் போட்டு இறக்கிட்டீங்கன்னா ரொம்பவே மனமான ஒயிட் சிக்கன் பிரியாணி ரெடி.